ஹை ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங் ஆல். டெய்லி மார்னிங் 6 o'clock நம்மளுடைய சேனலில் வந்து 2024 ஜான் டு ஏப்ரல் மந்த் இருக்கிற கரண்ட் அஃபேர்ஸை ரீகால் பண்ணிட்டு வரும். ஓகே, இன்னொரு டாப்பிக்கில் வந்து நம்ம போயிடலாம். தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் உருவாக்கிய ஆப் நேம் வந்து என்னன்னு கேட்டாங்கன்னா வேளாண்மை. இந்த ஆப் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமாக வந்து உருவாக்கியிருப்பாங்க. இது எதற்கான ஆப் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நெல் சாகுபடியில் பயிர்களை வந்து எப்படி பாதுகாக்கணும், மகசூலை வந்து எப்படி அதிகரிக்கணும்னு சொல்லிட்டு இந்த ஆப் வந்து நம்மளுக்கு கைடன்ஸ் கொடுப்பாங்க. அடுத்ததாக இந்தியா வந்து ரீசெண்டாக ராவி நதியினுடைய குறுக்கில் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, தடுப்பணை கட்டியிருக்காங்க. அது பர்டிகுலராக எந்த பிளேஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஷாபூர் கண்டி அப்படின்ற இடத்துல. ஓகே, அடுத்ததாக இந்தியாவில் பிச்சை வந்து பரிசோதிக்கிறதுக்காக பிச்சு வந்து எந்த நிலைமையில் இருக்குது அப்படின்றத டெஸ்டிங்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பெண் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜெசிந்தா கல்யாண் அவர்கள். இவங்க வந்து பெண்கள் IPL 2020 கிரிக்கெட் போட்டியில் வந்து பிச்சு டெஸ்ட் பண்ணுறதுக்காக தான் வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க. ஓகே, அடுத்ததாக தேசிய முதியோர் நல மருத்துவமனை வந்து எங்கே ஆரம்பிக்க போகிறான்னு பார்த்தீங்கன்னா சென்னையில், பர்டிகுலராக கிண்டியில் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஓகே, அடுத்ததாக இந்தியாவினுடைய முதல் நாடாளுமன்ற தேர்தல் வந்து 1951-52 வந்து நடந்திருக்கும். அப்போ வந்து தலைமை தேர்தல் அதிகாரியாக சுகுமார் சென் அவர்கள் வந்து இருந்திருப்பாங்க. அவருக்கு வந்து 1954 தான் பத்மபூஷன் விருது வந்து வழங்கியிருப்பாங்க. அடுத்ததாக கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய நினைவிடத்தில் வந்து ஒரு நவீன அரங்குகளுடன் கூடிய அருங்காட்சியகம் வந்து அமைக்க போகிறாங்க. இதனுடைய நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கலைஞர் உலகம். ஓகே, அடுத்ததாக தொல்குடி திட்டம் அப்படின்றது வந்து நம்ம ஆல்ரெடி வந்து பிப்ரவரி மந்தோட கரண்ட் அஃபேர்ஸில் பார்ப்போம். தொல்குடி திட்டம்ன்றது பழங்குடியினர்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்துகிற திட்டம். குறிப்பாக அவங்களுக்கு தேவையான வாழ்விட வசதிகளான தெரு விளக்குகளையும் சாலை வசதிகளையும் குடிநீர்லாம் வந்து கொடுத்து அவங்களுக்கு பாதுகாப்பான வீடுகள் வந்து கொடுத்து அவங்களுடைய வாழ்விடத்தை மேம்படுத்தணுன்றது தான் இந்த தொல்குடி திட்டத்தினுடைய நோக்கமாக இருக்குது. ஓகே, அடுத்ததாக உலக புத்தொழில் மாநாடு. இந்த மாநாடு வந்து சென்னையில் 2025 நடக்க போகுது. ஓகே, அடுத்ததாக தமிழகத்தில் ரீசெண்டாக ஒரு 1000 இடங்களில், முக்கியமாக 1000 மாநகராட்சி இடங்களில் வந்து இலவச ஒய்ஃபை வந்து கொடுக்க போகிறாங்க. அடுத்ததாக தமிழகத்தில் திறந்தவெளி தொல்லியல் அருங்காட்சியகம் வந்து எங்கே திறக்க போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கீழடியில் தான் வந்து தொல்லியல் ஆய்வுகள்லாம் நடந்துகிட்ருக்கா ரீசெண்டாக. அப்போது அங்கே தான் வந்து திறந்தவெளி தொல்லியல் அருங்காட்சியகம் வந்து ஓப்பன் பண்ண போகிறாங்க. ஓகே, அடுத்ததாக சர்வதேச கடற்பசு பாதுகாப்பு மையம். கடற்பசுகளை பாதுகாப்பு சென்டர் வந்து தஞ்சாவூரில், குறிப்பாக வந்து மனோரா அப்படின்ற இடத்துல வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஓகே, அடுத்ததாக தமிழகத்தில் வந்து அதிநவீன திரைப்பட நகரமாக வந்து பூந்தமல்லியை வந்து மாற்ற போகிறாங்க. இதுக்காக 500 கோடியை வந்து செலவிட போகிறாங்க. ஓகே, அடுத்ததாக எக்ஸ்எம்மாக இருந்த கருணாநிதி அவர்கள் பெயரில் மாபெரும் நூலகம் வந்து நூலகத்துடன் கூடிய அறிவியல் மையம் வந்து கோவையில் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஓகே, அடுத்ததாக தமிழகத்தினுடைய ஒலிம்பிக் அகாடமி வந்து சென்னையில் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. சென்னை மட்டும் இல்லாமல் அதோடு சேர்த்து இன்னும் 3 இடங்கள், அதாவது மதுரை, திருச்சி, நீலகிரின்னு சொல்லிட்டு மொத்தமாக 4 இடங்களில் வந்து இந்த ஒலிம்பிக் பயிற்சி மையங்களை வந்து ஆரம்பிக்க போகிறாங்க. அடுத்ததாக முதல்வரினுடைய தாயுமானவர் திட்டம். இந்த தாயுமானவன் திட்டம் வந்து எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் மொத்தமாக 2.2% பேர் வந்து வறுமை கோட்டுக்கு கீழே இருக்காங்க. அதுலேருந்து மிகவும் வறிய நிலையில் உள்ள ஒரு 5 லட்சம் ஏழை குடும்பத்தை வந்து தேர்ந்தெடுத்து அதை வந்து அந்த 5 லட்சம் குடும்பங்களுக்கு அரசினுடைய நலத்திட்ட உதவிகள் வந்து டைரெக்டாக சென்றடையணுன்றதுக்காக தொடங்கப்பட்ட திட்டம் தான் என்னன்னு கேட்டிங்கன்னா தாயுமானவன் திட்டம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது பட்ஜெட்டில் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க, ஆனால் இன்னும் நடைமுறைக்கு வரல. தாயுமானவன் திட்டம்ன்றது வறுமை கோட்டிற்கு கீழே இருக்கிறவங்களுடைய டெவலப்மெண்ட்டுக்காக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்தது தமிழகத்தில் ஆட்டிசம் குறைபாடு உடையவர்களுக்காக அவங்களுக்காக சர்வீசஸ் கொடுக்கறதுக்காக ஒரு சென்டர்ஸை வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. எங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து சென்னையில் தான் அது. அடுத்ததாக அமெரிக்காவினுடைய ஜார்ஜியா மாகாண தேர்தலில் போட்டி போட போகிற தமிழ் வம்சாவளியை சேர்ந்த இளைஞர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அஸ்வின் ராமசாமி. அடுத்ததாக மருத்துவ ஆராய்ச்சிக்காக, அதாவது மருத்துவத்தில் வந்து ஏதாவது புதுசாக மெடிசன்ஸோ இல்லை இன்ஜெக்ஷன்ஸோ ஏதாவது கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு அனிமல்ஸ் மேலே தானே டெஸ்ட் பண்ணுவாங்க. அதுக்காக குரங்குகளை வந்து அமெரிக்கா வந்து ஒரு உருவாக்கத்துக்காக குரங்குகளை ஒரு குட்டி நகரத்தை உருவாக்கி அங்கே வந்து குரங்குகளை வளர்க்க போகிறாங்க. அது வந்து எந்த இடத்துல வளர்க்க போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜார்ஜியாவினுடைய ஃபெயின் பிரிட்ஜ் நகருக்கு பக்கத்தில் தான் அந்த நகரை வந்து உருவாக்கியிருக்காங்க. இங்கே வந்து குரங்குகளை வந்து உருவாக்கி புதிய மருந்துகளை வந்து கண்டுபிடிச்சு அது மேலே டெஸ்ட் பண்ணுவாங்களாமா. அந்த சார்ந்த நிறுவனம் எதுன்னு கேட்டேன்னா சேபர் ஹியூமன் மெடிசன்ஸ் என்ற நிறுவனம் தான். அடுத்ததாக மாற்றுத்திறனாளிகளுக்கான உரிமை திட்டம். இந்த திட்டம் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா மாற்றுத்திறனாளிகள் வசிக்கிற இடத்துக்கே போயிட்டு அவங்களுக்கு தேவையான சர்வீசஸ் எல்லாமே வந்து பண்ணுறது பேர் தான் மாற்றுத்திறனாளிகளின் உரிமை திட்டம். இது வந்து உலக வங்கி நிதி உதவியினுடைய வந்து செய்கிறாங்க. ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் வந்து ஒரு 15 மாவட்டங்களை வந்து இந்த திட்டத்தை அமல்படுத்த போகிறாங்க.
போகிறாங்க. அதாவது என்ன திட்டம்? மாற்றுத்திறனாளிகளுக்கான உரிமை திட்டம். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் கடல் ஆமைக்கான பாதுகாப்பு மையங்கள் 2 இடத்துல தொடங்க போகிறாங்க. ஒன்று வந்து நாகப்பட்டினம், இன்னொன்று வந்து சென்னை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு கரண்ட் அஃபேர்ஸ் வந்து இதோட கம்ப்ளீட் ஆகுது. நாளைக்கு வந்து வேறு ஒரு டாப்பிக்லேருந்து பார்க்கலாம். ஓகேவா? தேங்க்யூ ஆல்.